ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் மெயின் எது, லக்னமா, ராசியா, நட்சத்திரமா, எதை வச்சு அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மூணுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்களோட பேர்த் சார்ட்ல அவங்களோட 7 கிரகங்களும், ஈவன் ராகு கேது சத்தின 9 பிளானட்ஸும் என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு பார்த்து தான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியுமோ. ஒருத்தரோட ராசியை வச்சு அவங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்கு. இப்ப லக்னம் தான் முக்கியம், லக்னத்தை வச்சு ஒவ்வொரு பாவங்களையும் பார்த்து நம்ம கரெக்டா சொல்ல முடியும். லக்னமும் தேவை கிடையாது, நட்சத்திரமும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் அவங்க ஜாதகத்துல எங்கெங்க இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம எக்ஸாக்டா அவங்க லைஃப்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் குட் ஆர் பேட் எது ஆகட்டும் எப்பப்போ நடக்குங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து தான். முழுக்க பிளானட்ஸோட பொசிஷன்ஸை வச்சு தான் we can tell exactly what it happens in their real life அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சந்திரன் ஒரு பொசிஷன்ல அவங்களுக்கு எங்க நிற்குதோ அதுதான் ராசின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி சூரியன் அவங்க பிறக்கும்போது தென்கிழக்கு வானத்தில் எங்கே உதிக்குதோ அதை தான் அந்த டைமை வச்சு தான் அதை லக்னம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நட்சத்திரங்கிறது அவங்க பிறக்கும்போது சந்திரன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ, எந்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுதோ அதை வச்சு அவங்களுக்கு நட்சத்திரம் சொல்கிறோம். இது எல்லாமே அப்போ ஒரே டைமிங்கில் பிறந்த ஒரு 1000 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மதுரையில் ஒரே நேரத்தில் ஒரு 100 குழந்தை பிறகு அந்த 100 பேரோட குழந்தையோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லவே இல்லையே. ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லவே இல்லை. ஒருத்தருக்கு மேரேஜ் சீக்கிரம் நடக்குது, ஒருத்தருக்கு லேட்டாக நடக்குது, ஒருத்தர் தொழில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கிடைச்சிருது, சிலருக்கு அபோவ் 45 இயர்ஸ்க்கு மேலே தான் கிடைக்குது. ஒருத்தவங்களுக்கு குழந்தைங்கிறது 10 வருஷம் கழிச்சு கிடைக்குது. அவங்க வாழ்க்கையில் பல போராட்டங்கள்ங்கிறது ரொம்ப ஏர்லியெல்லாம் சந்திச்சிடுறாங்க. சில பேர் ஆஃப்டர் த லைஃப் சந்திச்சிடுறாங்க. பட் இது எல்லாமே ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ராசியை வச்சோ, நட்சத்திரத்தை வச்சோ, லக்னத்தை வச்சோ சொல்ல முடியாது. அது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜோதிடமே ஒழிய அது மெயின் கிடையாது. இதை எப்படி எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி சோழி வச்சு போட்டு சொல்லக்கூடிய ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி கிளி ஜோதிஷம் இருக்குது, கைரேகை ஜோதிடம் இருக்குது. பட் இதெல்லாம் தவிர அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதை எக்ஸாம்பிளாக நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெடிசினில் பார்த்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அலோபதி அப்படிங்கிற நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி உலகம் முழுக்க ஃபேமஸாக ரீச் ஆகிருக்குது அலோபதி. இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது அலோபதியில் கிடைக்கிறதுனால தான் அலோபதி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. அலோபதிங்கிறது நீங்கள் நினைக்கும் போது தனி வேர்ல்டு கிடையாது. அதுவும் இட்ஸ் அ கம்பைன்ட் ஆஃப் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு மெடிசின் வேர்ல்டு தான் அலோபதி. இதை ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்டே நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவரே சொன்ன விஷயம், சேம் திங் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜோதிடம். ஒரு ஜாதகத்தை வச்சு தான் we can completely tell about that particular person's good events and bad events, everything.